நிகழ்வு தான் அது. நாம இந்த இடத்துல எவ்வளவு தூரம் ஒரு பொருளை அப்சர்வ் பண்றோம் அப்படிங்கறதா இது. ரொம்ப ஜாலியா இருக்கும். சரியா? நம்ம அந்த பக்கம் போயிட்டு ஒரு கேம்ஸோட ஆரம்பிக்கலாம். இங்க ஒரே சவுண்டா இருக்கு. நம்ம அந்த பக்கம் ஒரு கேம்ஸோட நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ உங்களுக்கு சார்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா? எல்லாருக்கும் சார்ட் வந்துருச்சுல்ல? ஆமா, இதான் ஃப்ரண்ட் பகுதி, முன் பக்கம். இதோட பேக் சைட்ல நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிங்க. சரியா? அப்புறம் நான் ஸ்டார்ட்னு சொன்ன பிறகு இந்த பக்கம் யூஸ் பண்ண, இதான் ஃப்ரண்ட் சைடு. இந்த பக்கம் ஒரு லோகோ இருக்குல்ல, இது அப்புறம் வரையணும். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் எழுதணும். சரியா? இது வந்து இப்போ நீ நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ட்ரீயவோ அல்லது இப்போ இந்த மரத்துல என்னென்ன பகுதியெல்லாம் தெரியுது உங்களால பார்க்க முடியுது? ஒரு ஆள் சொல்லு பாப்போம். உட்காந்தே சொல்லலாம். சொல்லுங்க. இலை, 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 காம்பு, கொப்பு, அப்புறம் வேற வேறு தெரியுதா? சார் சொல்ற மாதிரி வேறு தெரியுதா? வேறு எங்க இருக்கான்? மண்ணுக்குள்ள இருக்கும். சரி, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் தெரியுதுல்ல. நம்ம என்னெல்லாம் பாக்குறோமோ அதை நம்ம பதிவு செய்ய போறோம். சரிங்களா? முதல்ல நம்ம அப்சர்வ் பண்ண போறோம். அப்படின்னா உற்று நோக்க போறோம். சரிங்களா? என்ன இங்க இருக்குன்னு நம்ம உற்று நோக்க போறோம். அப்படியே மேல பாருங்க, உங்களை பாக்குறதுக்காக ஒரு பறவை வந்திருக்காங்க. யாரு வந்திருக்காங்க? காகம். அது என்ன கலரு, அதோட அழகு, பீக்கு, மூக்குன்னு சொல்லும் இல்லையா, அது எப்படி இருக்கு, அது வால் என்ன கலர்ல இருக்கு, அது உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத சின்ன சின்ன விஷயங்களை வாட்ச் பண்றதுக்கு பேர் தான் இந்த இயற்கை நாட்குறிப்பு. சரிங்களா? ரொம்ப ஜாலியா இருக்கும். சரியா? உனக்கு வரைய தெரிஞ்சா வரையலாம், அல்லது சின்ன சின்னதா நான் சொல்ற மாதிரி நீங்க எழுதினாலும் ஓகே தான். சரிங்களா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யலாம், எதுவும் கட்டாயம் இல்லை. சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு பெரிய மரத்தை பார்க்குறேன். அப்படி நீங்க பின்னாடி என்ன பண்றீங்க, நோட் பண்ணீங்க, இயற்கை நாட்குறிப்பு. எதுலாம் எழுதி இருப்பான். இப்போ நான் என்ன செய்ய போறேன், ஒரு மரத்தை பார்க்க போறேன். மரத்தை ஃபுல்லா வரையணுங்கிறது அவசியம் இல்லை. இருக்கா? சரியா? ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப்பை இந்த இடத்த பாக்குறோம். ஆனா நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் வரையணும். இப்போ நீங்க வரையணும். சரியா? இப்போ நான் இதுல பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னென்னலாம் வித்தியாசமா இருக்குன்னு பாக்குறேன். ஆனா எனக்கு அந்த காகம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நம்ம ஒரே ஒரு கிளைய மட்டும் சூஸ் பண்ணணும். ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப். சரியா? ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப், ஒரு பெரிய இடத்த பாக்குறோம். ஆனா அதுல ஏதாவது ஒண்ணுதான் பிடிக்கும். அப்படித்தானே? அப்புறம் அங்க ஒரு காகம் உட்காந்துருக்கு பாருங்க. அது எப்படி உட்காந்துருக்கோ அதே ஸ்டைல தான் நம்ம வரைய போறோம். ஆனா வெவ்வேறு இடத்த உட்காந்து வரைய போறோம். சரிங்களா? இது எதுக்குன்னா, இயற்கையை நம்ம ரசிக்கிறது மூலியமா நம்மளோட நினைவாற்றல் அதிகமாகும், ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அப்புறம் கியூரியாசிட்டி, நிறைய கேள்விகள்லாம் மனசுல வந்துகிட்டே இருக்கும். சின்னதா கேள்விகள் நம்ம மனசுல வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம இங்கெல்லாம் சைட்ல நோட் பண்ணணும். சரியா? அது ஏன் உட்கார்ந்துருக்கு? அப்போ நம்ம ஒரு கேள்வி வருதுல்ல, நம்ம மனசுல தோணுதா, ஏன் இன்னும் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கு, ஓடவே இல்லை அப்படின்னு தோணுதுல்ல. அப்ப இந்த மாதிரியான சின்ன கேள்விகளை நம்ம என்ன பண்ணோம், ஏன் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு எழுதணும். ஒய் சிட் ஆன் த ஏதோ ஒண்ணு, கிளையோ மரத்துலயோ அப்படின்னு நம்ம எழுதணும். அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அப்படி அப்புறம் உங்களால வரைய முடிஞ்சா என்ன செய்யலாம், அந்த பறவைய வரையலாம். என்ன கலரு? அப்புறம் அவ்வளவுதானா? அதுல ஒரு கலர் தான் இருக்கா? வெள்ளை கலரா? ஏய், வெள்ளை கலர் காக்கா பறக்குன்னு சொன்னாங்கடா. என்ன கலரு? அந்த லைட்டா ஒரு சாம்பல் கலர். அப்ப அது எங்க இருக்குன்னு பாக்கணும். இங்க பாருங்க, இன்னொருத்தவங்க உங்களுக்காக பார்க்க வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க கால்கள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாக்கணும். தெரியுதா? என்ன பண்றாங்க, என்ன பண்றாங்க? மேல பாருங்க, தேஜ்மி சார் மேல பாருங்க. அவங்க என்ன பண்றாங்க? சும்மா உட்காந்துருக்காங்களா? இல்லையே, ஏதோ கையில கொண்டு வந்த மாதிரி இருந்தது. நம்மள பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு ஜம்ப் பண்றாங்க.